தோல்வி பயம் காரணமாகவே கமல்ஹாசன் திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கமல்ஹாசன் ஒரு பொருட்டே இல்லை என்றார். கமல்ஹாசன் லோக்சபாக்கு போனால் தோற்றுருவார் என்ற பயத்தில் கண்ணா சொல்லியிருக்கலாம், அல்லது அவருக்கு சீட்டு கொடுக்காமல் இருக்கிறதற்கு அல்லது தள்ளி போடுவதற்கு சரி இந்த இதில் கூட்டணிக்கு வந்துருங்க, அப்புறமா நாளைக்கு கொடுக்குறோமோ கொடுக்கலையோ அது நாளைக்கு பார்த்துக்கலாம், முதல்ல கூட்டணிக்கு இழுத்து போடுவோன்ட்டு பேசியிருக்கலாம். அதே சமயத்தில் கமல்ஹாசன் இருக்கிறதுனால கோவையில் கொஞ்சம் வாக்கு திமுகவுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படி சொல்லி பேசிக்கிறாங்க. கமல்ஹாசன் ஒரு சட்டமன்றத்திலேயே எங்களுடைய வேட்பாளர்கிட்ட மண்ணை கவ்வினார், எங்களுடைய வேட்பாளர் அவரை தோல்வியடை செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால் கமல்ஹாசன்லாம் ஒரு பொருட்டு இல்லை எங்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா கடந்த 10 ஆண்டுகளாக மக்களை சந்திக்கவே இல்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவது நிச்சயமான ஒன்று. நீலகிரியிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டியது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இந்த தொகுதியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா மேல மக்கள் அதிக கோபத்தில் இருக்கிறார்கள். கடந்த 10 வருடமாக மக்களை சந்திப்பதில்லை, யார் போனாலும் அவர்கிட்ட பேசுவதில்லை, தொகுதி மேம்பாடு கிடையாது. அவர் நாம எல்லாம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்கின்ற சொல்லுகின்ற அந்த ராஜா நமக்கு தேவையா என்று மக்கள் அவரை தூக்கி எறிய தயாராக இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.